அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை வண்ணமயமா இருக்கப்பது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். இதை எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன. எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை. ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள்.
ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்குன்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். மற்ற ஸ்பாரிக்காய்கள் வளமுடன் பிடிக்கும். மசாலா வேலையாகி விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாகி விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்துவிட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக்
நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள்? மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். அட கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது ஓ, எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. இப்ப பாட்டில் மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் எப்படி இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upsprayer being Kim. Sinki Virila. Pawning a partly குளிர்வி படுக்க மிற்குடியில் வைக்கணும். I'm sure staring and bringing a new feeling Marvegan. The Barabiris rubies. Russia, Monum, Mochuma tree board, Chum Waymorns, you're bringing random. A single friendship relation or the law and Dardan given them. Head they bidin be and going then, you're in an Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். நான் இதை நீர் ஃப்ரைட் இன்கிரியன்ஸ் வீப்டு க்ரீம், ஸ்ட்ராபெரிகள் ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி ஸ்ட்ரைப்பி அம்சமியான் டாடா உங்கள் இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டிருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்தேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா,
உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப் ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பெயர் பண்ணணும். உணவு சார் குழம்பு, அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர், அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்ப சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லி ஆக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? எங்களோட மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். ஈமா ஒத்துமை உறுதியா விரும்புறான். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் ஃப்ரெடி கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இதை இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வோ. இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான டபே மற்றியாளரை கமைன் ஃபேண்டாயிங் தொடர்ந்து குறைந்த நூற்றாண்டிலேயே உங்க கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்ல. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்னும் குறையாது.
ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்கக்கூடாது? உதாரணமாக கென்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? And pojedim na சின்னச்சோட டான்ஸ். நான் யந்திரம் அதை ஸ்மரிச்சுக்கணும். யந்திரம் இது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே அவங்க ரொம்ப சுவையானது. இப்போ இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து நான் ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது. எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் தொப்பிகள்? இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிடு. கோச்சரிக்காய் செஞ்சு பிடிச்சத மாதிரி நீக்கிங்க. சூசி, தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். எடுப்பாள். Corporanin outing cream uchinai. Molam pernal na anniversary trendy making wherever curvin. Marume. The chocolate udam. Na uriyanga in uruvakum. எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம் எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது? எம்மா, நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஷர்ஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போவதில்லை. அக்கா வீக். அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெற்றி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி சின்ன தாங்களா இருக்கின்றவோ பாருங்க. அப்பெல்லாம் ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். வெற்றியை வாழ்த்துக்கா. நான் என் பிரச்சியர் படையங்கரின் தீவிரவுடன் அழைக்கிறவாய். எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க உறிஞ்ச முடியாது. உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா,
அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் குடிக்கிறது மிகவும் அசாதாரணமான. பாட்டி, நமக்கு புதிய பணிக்கூறல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காற்று, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன்.
ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச், இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா பாட்டி. ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹுரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன? என்னக்காக? ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். பானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான். என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி, கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவையடைகிறது. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான்.
இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. அதிக சிக்கல்களின்றி தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி வேண்டும். ஜெல்லி நீ சொல்ற? சரி, வாருங்கள். முதலில் எனக்கு M&M காம்பிட்கள் தேவைப்படுகின்றன. எனக்கிட்டே நிறைய காம்பிட்கள் இருக்கின்றன, பல வண்ணங்களின் காம்பிட்கள். இவை அனைத்தையும் அடுக்கீடடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றுவேன். அதன் பிறகு அதை முழுவதும் தேன் கொண்டு நிரப்புவேன். அப்படியே நிறம் ஒவ்வொன்றாக. அவ்வா, இந்த நிறமழி கொண்ட கண்டிகள் பாருங்கள். அதிசயம் அல்லவா என நினைக்கிறீர்கள்? அரிது. இப்போது தேன் பகுதி, அதை கொட்டுவோம். அருமை. எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, நான் பாட்டிலை சிறிது குளிர்ச்சியாக்க வேண்டும். இதை செய்ய அதை திரவ நைட்ரஜனுடன் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம். இது என் ருசிக்கும் சிறந்த முறையாகும். அற்புதமாக பாய்னா. இப்போது இந்த பாட்டிலை உள்ள இடலாம். அது முடிஞ்சது. நான் சிறந்தவன். உன்னிடம் என்ன புதன்கிழமை .legenheit. உனக்கு என்ன வேண்டும்? விஷயம்? ஓ, நான் உன்னை நடத்தும் பர்சனை கவனிக்க வைக்கிறேன். அது தப்பியோட அனுமதிக்க முடியாது. நீங்க அங்க நீந்த முடியாது. அது உணவு. நீங்க என்ன மரியாதை காட்டுறீங்க? இருந்தாலும் என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த ஜெல்லியோட மாம்பழ ஐஸை நிரப்ப நேரம் வந்துச்சு. இது ரொம்ப சுவையா இருக்குமென்னு எனக்கு தெரியுது. இப்போது அதன் பிறகு உணவை எப்படி குளிர்விக்கலாம் என்பதை அறிக. ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். பொதுவாக எனக்கு ஃப்ரைஸ் பிடிக்காது, ஆனால் இது அற்புதம். அதை பாருங்கள். எதையும் உறையச் செய்ய ஒரு மருந்து என்னிடம் இருக்கிறது. நான் அதை குடித்து என் கைகளால் உறையச் செய்கிறேன். அற்புதம் இல்லையா? சரியான விஷயம். ஆமாம், 5 ஊசல்கள். அப்பா, நீ குளிர்ந்து போனாய். ஏய், நீ உன் நண்பனுக்கு என்ன செய்தாய்? சரி, பாவம் கைகள். ஆனால் ஜெல்லி எப்படி உருவாக்கப்பலேன்? நான் ஒரு பால் குலுக்கி கொண்டு தொடங்குவேன். பின்னர் எல்லாம் எளிது. சமையல்காரர் டீனா அருகே இருந்து ஒரு சிறியது சமையல் முறை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஹனி, ஜெல்லி ரொம்ப அழகானது. ஆகையால் ஏனும் இதை பயன்படுத்தவில்லையா? அதை பாருங்கள். பின்னர் நான் அதை வழக்கமான முறையில் கான் பயன்படுத்தி உறைய வைக்கிறேன். ஏனெனில் மாலி யார் வென்றார் என்பதை முடிவிட தயாராகுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, இவங்க வா. சிரிப்பு நிறைந்த ஜெல்லியுடன் நான் தொடங்குகிறேன். செய்கையை மிகவும் வெளிச்சமாகவும் சுவையாகவும் செய்கிறார். ஆஹா, இது அற்புதமானது. ஆஹா, ருசியும் நிறமும் செழுமையானவை. சரி, இப்போது புதன்கிழமை மாஸ்கியிலிருந்து இந்த குளிர்ச்சி தரும் மாஸ்கியை பரிசோதிக்கலாம். இது உண்மையில் கண்மனிதர் இல்லை என்று நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சோஃபியின் கடைசி ஜெல்லி உள்ளது. அது அப்படி குளிர்ச்சியாக தெரியவில்லை, ஆனால் அதற்கோ காரணம் இல்லை. ஆசு, மாக்டொனால்ட்ஸ். இது உண்மையிலேயே மாக்டொனால்ட்ஸ் காக்டெயிலா? முடியாதே. என்ன, நான் வெடிக்கிறேனா? அது ஒரு விளையாட்டு. நான் அடுக்கு. ஆனால் புதன்கிழமை ஜெல்லி வென்றது. ஆமா, நீதிக்கு ஏற்ப நடந்தது. எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது என்னக்காக செய்து தருவீர்களா? சுலபமாக சாதாரண உருளை கிழங்குகளை மெலிதான துண்டுகளாக அழகாக நறுக்க ஒரு மிகவும் ரசிக்கத்தக்க வழி எனக்கு தெரியாது. மின்சாரம் மற்றும் டென்னிஸ் ராக்கெட்டும் உங்களுக்கு உதவும். கையுறைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதோ மின்சாரம். பின்பு சில நேரமே ஆனவுடன் உருளைக்கிழங்குகளை கம்பி வலையினால் கழிக்க வேண்டும். அது சரியானதா? இது மிகவும் புதியதாக இருக்கிறதே. தடா, நூடுல்ஸை வறுக்கலில் சாப்பிடுவது சரியானது. ஆனால் இது போதவில்லை. இப்போது அதை அழகாக பரிமாற வேண்டும். இந்த பெட்டியை பாருங்கள்.
எனக்கு பிடிச்சது போல இருக்கிறது. இப்போது கொஞ்சம் கெட்சப் சேர்ப்போம். இது இரத்தத்தின் வடிவம். அது மிகவும் நவீனமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆஹா, நான் உருளைக்கிழங்கை பழைய முறையில் வெட்டுகிறேன். ஆனால் சில காரணங்களுக்காக எனக்கு ஒரு முழுசான குழும உருளைக்கிழங்குகள் மீந்துள்ளன. ஆனால் அதிலிருந்து எதுவும் வரவில்லை. சரி, முக்கியம் என்னவெனில் அதை துண்டுகளாக்கு. மேலும் அவற்றை எண்ணெயில் நன்கு வறுக்க வேண்டும். அவை அதே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். மக்டொனால்ட்ஸில் இருந்து அவ்வளவுதான். ஓ, எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டேனை போல இருக்கிறது. அதனால என்ன? முக்கியமானது ருசிதான். செஃபுக்கு என்ன? நானோ உருளைக்கிழங்கு டோஸ்ட் செய்ய மாட்டேன். நான் வாழைக்காய் ஃப்ரை செய்யறேன். மொழி இதை இன்னும் முயற்சி செய்யவே இல்ல. அவள் பழங்கள் எங்கு மூழ்க வைக்க வேண்டும். ஒரு இனிப்பான படத்துல பிறகு கொதிக்கும் எண்ணெயில் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. வாழைகளை இன்னமும் சுவையாக மாற்ற நான் அவற்றை சாக்லேட்டில் மிதக்க வைத்து பிறகு வண்ணமயமான சிற்றுண்டிகளில் விரித்து வைப்பேன். இது அற்புதமாக இருக்கும். இப்போது இது நிச்சயமாக ருசியாக இருக்கும். அதை பாருங்கள், அது சிறப்பாக இல்லையா? மாலி இதை பார்த்து திருப்தி அடைவார் என நினைக்கிறேன். பெண்களே, தோல்வி அடைய தயாரா? நாங்கள் முடித்து விட்டோம். மற்றும் ஒரு முறை அனைத்தும் அற்புதமாக தோன்றுகின்றன. ஆனால் எங்கே இருந்து தொடங்குவது? நான் முதலில் சோஃபியிடமிருந்து இவை நரம்பப்பட்ட மகிழைகளை முயற்சிக்கப் போகிறேன். ஏன் இட்டோலிக்கும் எண்ணெய்? இது அருவருப்பானது. வாரக்கிழமையிலிருந்து இந்த மகிழைகள் எப்படி? அவை பாரம்பரியமாக தோன்றுகின்றன. சுவையா இருந்தது. எனக்கு பிடிச்சது. சரி, சமையல்காரர் டினாவின் மருத்துவமனையில் இன்னும் சில கனமுள்ள உருளைக்கிழங்கு இருக்கின்றன. நம்ப முடியவில்லை. ஆஹா, இது மிகவும் சுவையாக உள்ளது டினா. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இதற்கு முன் வாழைப்பழ வெறுப்பு முயற்சி செய்து பார்க்கவில்லை. உங்களுக்கு சந்தோஷமான வெற்றி. குறை பெண்களின் கோபமடைய வேண்டாம். வாங்க, என்னை பற்றி மென்மையாக இருக்கவும். 3வது சுற்றில் எனக்காக ஒரு பர்கர் சமைக்கவும். இங்கே கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இது எனக்கு எளிது. முதலில் எனக்கு இறைச்சி இருக்க வேண்டும். எல்லாம் இயற்கையானது. ஆகவே நான் இதை இப்போதே செய்கிறேன். சரி, ஆனால் மட்டுமே மின்சீட் செய்வது போதுமில்லை. நீங்கள் அதை சரியாக அடிக்க வேண்டும். ஒரு கட்லெட் செய்ய பின்னர் அதை பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அப்படியே ஃபாலோ வார்த்தைகள் போல. புரிகிறதா? கச்சிதம். ஆமாம், இங்கே முடிந்தது. இப்போது இது இந்த அற்புதமான பெரிய எண்ணெய் உள்ள ஒரு முழு பாண்டம். அந்த சொருப்பமா இருக்குது. நான் ஒரு சிலந்தி பர்கர் பண்ண போறேன் மற்றும் அவர் சுடலிய டோஸ்டரில் சொல்வேன். இதுவரை யாரும் இதை செய்யல. ஆனால் இது வேறமென்டே உயிருள்ள சுற்றுலா. நீங்க சாசஸ், சீசஸ், வெஜிடபிள்ஸை மறந்திடக்கூடாது. ஆனால் முதலில் கட்லெட், சீஸ், சாலட், டொமேட்டோ, கியூக்கம்பர்ஸ், மேல் பாக்கெட் மற்றும் 2 டொமேட்டோ கண்கள் இடுவோம். அடடே, அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குது செல்லமே. அதுக்கு பிறகு சில பசுமையான காய்கள் தேவைப்படும். பாருங்க, நாங்க தக்காளி, வெங்காயம், சீஸ், மேலும் ஒரு கறி பகுதி மேலே போட போறோம். இந்த அற்புதமான பெரிய பர்கரை பாருங்க. நீங்கள் உண்மையில் எல்லாமே மிகவும் சுவையாக உள்ளது. எங்களுக்கு இன்னும் எதுவும் நீங்கள் மாலிக்காக வந்திருக்கிறீர்கள். சில சமயங்களில் நான் கேக்குகளையும் சாக்லேட்டையும் பனையாக பயன்படுத்துகிறேன். மார்மலேட் குழைப்பாக இருக்கிறது. நான் புரும் செலவிட்டுட்டேன். ஆனா இது புரும் ருசிதான். இதோ மாலி, முயற்சி செய். சரியாக உள்ளது. சரி, என்ன அழகு. பாம்பு எங்கு போனது? நான் எடுத்து வந்தேன். இங்கே. அது எங்கே? என்ன? அது ஒரு பர்கரா? வென்ஸ்டே, அப்படி மீண்டும் செய்யாதே. என்னை சிலந்தி பயமுறுத்துகிறது. ஆனால் இந்த பிசாசின் ஓப்பரை முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது. இந்த பர்கரை எப்படி ஒரு பைட் எடுப்பதற்கு? அது ஒரு இலகுவான வேலை அல்ல. இது மிகவும் சுவையாக உள்ளது. சோஃபியிடமிருந்தும் இன்னும் அந்த அழகான பர்கர்கள் உள்ளன. அவை நிஜமற்ற சுவையாகவும் தெரிகின்றன. அவற்றை KHKHலியே விரும்புகிறேன். ரொம்ப நல்லது. அவை இனிப்பானதாகவும் உள்ளன. மேலும் நான் இந்த உலகில் எதற்கும் மேல் இனிப்புகளை விரும்புகிறேன். சோஃபி, வெற்றி உனது. உண்மையா? இறுதியாக நான் எத்தனை நேரம் இந்த நொடியை காத்திருக்கிறேன். நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும்.
என்ன நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால் எனக்கு தேவை கருப்பு பேன்ஸ். நன்றி டிங். நன்றி. எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுணுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ ரத்தம்! பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்து விட்டது. Adore cursioids. If it's seasons. Edron watching noise. Here's the etigagos. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்த போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. அருமையான பர்கர். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற ஒருதான். எப்படி ரசவாளி இது. அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன். பார். ஓ பொறு. எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன துப்பாக்கியா? 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 சின்ன சின்ன விஷயங்களை எரிவதை நிறுத்து. ஐயோ, பாட்டி சோம்பல். இது மாறிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும்.
இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. மிக சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட் இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன? நான் முடித்து விட்டேன். சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி. ஆனால் எனக்கு பிடித்த ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன்? உதவி செய்யவும். நானே. அப்பா, நீங்க காப்பாத்திட்டீங்க. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆம், ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன் அப்பேட்டிட். குழந்தை, மகிழ்ந்தீர்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கமீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி. நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம் பாருங்கள். நான் என்ன செய்ய முடியும்? அரர் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. சரி. என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி தாயாக்கி. ஆம், உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சாவது. சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. சுவையான சவால்கள். அச்சச்சோ. ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா? எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல, ஓ,
நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்கப்பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன நன்றாகவே கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை குளிர்ச்சி அடைய விட வேண்டும். நான் அதை பிடிக்கல. 5 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி நான் முழு கட்டணம் ஆஃப் பிரின்ஸ் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக பார்க்காதே. இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது அழுத்தமாக இரு. அவளை தொந்தரவு செய்யாதே. கிழமையின் வேலை திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance KA Tilbury Deanery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துபட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமாம், நான் இதை செய்து விட்டேன். டிவி வேங்கா லைட்ஸ் ஆன் ஐஸ்கிரீம் சாஃபான்சர் நம்ம ஃப்ரீமியா என்ன பியூட்டிராய் பண்றதை நீங்க ஏற்கனவே அறிவோம் ஒன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, சமையலுக்கு தயாராகலாம். ஓ சரி, நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாஃபிள் கானில் வைக்க வேண்டும். சிறப்பு. இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம். இதோ இது. உன்னை தேவை நண்பா, ஆனால் உன் தலை மட்டும் இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம். இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம். அதற்கு பிறகு நாங்கள் சில ட்விக்ஸ் எடுப்போம். அதை பக்கங்களில் செருகவும். பிறகு நாங்கள் மில்கி வே எடுக்கிறோம். இங்கே ட்விக்ஸில் 2 கம்மி கரடிகள் சேர்க்கவும். இப்போது நமக்கு ஒரு பாம்பார்டியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது. இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா? சரி, இப்போது என் முறை. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு இந்த சாக்லேட் துளிகள் தேவை. முதலில் நான் அவற்றை உருக்க வேண்டும். ஒரு பர்னர் கொண்டு இது மிகவும் வேகமாக இருக்கும். சில நிமிடங்கள். அடுத்ததாக நாம் ஒரு வாஃபிள் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம். அத சில ஸ்பிரிங்கிள்ஸ்லும் மூழ்கடிக்கலாம். சிறப்பு. இப்போது நாங்கள் நீல கொத்துமல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து
பாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை இயக்குங்கள். அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் கிண்டல் செய்கிறேன். நீங்கள் பயந்தீர்களா? சரி, நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வடிவத்தை பாருங்கள். ஓ ஆம், இது ஒரு ஐஸ்கிரீம் பாஸ்தா. இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறோம். உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளை டாப்லரோன் எடுக்கிறோம். ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் மூழ்கடிக்கிறோம். சரியானது. அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா? சரி, இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம். அருமை, நான் அதை பெற்றுவிட்டேன். பாட்டி, உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? Unlike chocolate, வெள்ளை சாக்லேட் பொறுக்குகிறேன். அது எரியாமல் இருக்க நான் அதை கிளறுகிறேன். இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம். பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும். இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள். இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம். கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும். என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத உள்ள வைக்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி பைல வச்சு உருளையா பிழிகின்றோம். அதை ஒன்னா உரட்டி என் சாக்லேட் கோப்பையில பிழிகின்றோம். இப்போது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம். அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கப்புசினோ தயாராக உள்ளது. மியா, அதை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வாவ், அதை பாருங்கள், அது கப்புசினோ பாலரினா. நான் அவரின் ரசிகன். அதை முயற்சிப்போம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இந்த க்ரோகோடிலோ பம்பாடிலோ. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் தலை போய்விட்டது? சரி, இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இது ட்ராலாலா பனிக்கூழ் விசித்திரமா இருக்கு. இத பரிசோதிப்போம். இது சுவையா இருக்கு. வாவ், ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன். ஓ நன்றி செல்லமே. நீ கப்புசினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம். அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம். மற்றும் இப்போது நூடல்லாவை எடுத்துக்கொள்வோம். அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள் மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். சில வாழைப்பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள். இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை. அது அற்புதமாக இருக்கிறது. சூப்பர், அத பாருங்கள். எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது. நான் ஒரு மேதை. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ ஆமாம், அது மிகவும் நல்லது செல்லமே. சரி, என் டோஸ்ட் தயாராக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம். பின்னர் சில லெட்டூஸ் இலைகளை சேர்ப்போம். ஒரு தக்காளி, சில வெள்ளரிக்காய், மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள். இப்போது நாங்கள் ட்ரூலிசினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம். நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன். ஓ, இது மிகவும் ஒத்திருக்கிறது. பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார் இல்லையா? இது ஒரு அழகான மீன் பூனை இல்லையா? நான் சிறப்பாக செய்தேன். இறுதி தொடுதல். இது தயாராகிவிட்டது.
ஆமாம்மா, இது கொடுமை. நான் இப்போது டோஸ்ட் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் டோஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம், பின்னர் சீஸ், பின்னர் ஹாம், பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாவின் வரைய போகிறேன். அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும். இப்போது இதை வண்ணமிடுவோம். அனைத்து விவரங்களையும் மறக்காதீங்க. அருமை. எல்லா வெள்ளையும் முடிஞ்சிட்டு இப்ப பச்சையை தயாரிக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ மியா, இதை விரும்புவாள். சாப்பிட தொடங்குங்கள். இங்கே உங்களுக்கு வாவ், செஃப் சாண்ட்விச்சுடன் தொடங்குவோம். இதை முயற்சிப்போம். சோ இது முஷரோம் சுவைஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப உலர்ந்ததா உள்ளது. இது என்ன? ஓ, இந்த சாண்ட்விச் ருசியாக இருக்குது. ஆனா இது எல்லாம் காய்கறிகள். இது மோசமா உள்ளது. எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. ஓ, என்ன ஒரு அழகான சாண்ட்விச். அதை முயற்சிப்போம். வாவ், மிகவும் யதார்த்தமாக உள்ளது. இது நான் விரும்பும் எல்லாமே. நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன். என் சகோதரன் வென்றான். யூஹு, வெற்றி எனது. இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன். ஓ ஆம், காச்சேங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் தொடங்குகிறேன். நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம். அப்படியே அடுத்ததாக தக்காளி சாஸை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம். எப்பா ஹாமை தூவுவோம். சில சீஸ் சேர்த்து அத பேக்கிங் ஷீட்ல மாத்துவோம். சில காளான்லை சேர்த்து அத ஓவனில் அனுப்புங்க. மிகவும் சரி. உங்கள் பீட்சா எப்போதும் எரியாமல் இருக்க டைமரை அமைக்க மறக்காதீர்கள். பீட்சா இப்போது முழுமையாக சமைந்திருக்க வேண்டும். ஓ, இது தயாராகிவிட்டது. அட, என்ன நடந்தது? என் பீட்சா ஏன் சுருங்கி விட்டது? ஓ கட்டர், எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை டுன் 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 சஹூருடன் பரிமாறுவோம். சிறந்தது. நேட், வா செல்லமே, எழுந்திரு. உனக்கு சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. ஹலோ. ஓ, இது என்ன? ஓ, நான் மாவிலிருந்து சமைக்க தெரியாது. இதை என்ன செய்யலாம்? ஒரு முறை நான் ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன். மாவை ஒரு விரலில் சுழற்றலாம், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அது வேலை செய்யவில்லை. சரி, எளிய வழியில் போகலாம். நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்கிறேன். அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே. ஓ ஆம், இது ஒரு உறைந்தது. அதை உருக விட தேவையில்லை. நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம். மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன். அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல் இல்லையா? ஓஹா, சரி. இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புஃபோ பார்டெலோ. பாருங்கள், எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர் நான். சிறப்பு செல்லமே. சரி, நான் ஒரு வாணலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன். கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசுக்கொத்தனை சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது, ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரி மியா, நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும். இங்கே உனக்கு செல்லமே, சாப்பிட தொடங்கு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, இந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ், ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா, என் பற்கள். இது உறைந்ததா? அது சரியில்லை. வாவ், அது என்ன? டுன் 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 சஹூர் எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ, இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்ற என்ன இருக்கிறது? ஓ, இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சலிப்பாக தெரிகிறது. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சமையல்காரர். ஆம், இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன். நான் தான் சமையல்